வாழும் காமராஜர் ஸ்டாலின் என்று முடிவு செய்தார்களா காங்கிரஸ் கட்சியினர்? உண்மையில் இப்போது காமராஜர் ஆட்சி தான் நடைபெறுவதாக பூரணமாக நம்பும் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள். அப்போ காங்கிரஸ் கட்சி என்பது தமிழகத்தில் திமுகவின் இளைஞர் அணி, மகளிர் அணி, தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் போன்றது தானா? தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த்குமார். தமிழகத்தில் 20 வருஷம் ஆண்ட ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி. 1967 ஆட்சி முடிந்தது. ஆன்டி காமராஜ் உருவானது, விட்டுருங்க. இப்போ மோடி என்ன சொன்னார்? பூரி ஜெகநாதர் கோயில் சாவிகள் பற்றி தமிழகத்தில் இருக்கிற சில திருடர்கள் அதுன்னு சொன்னார். அவர் தமிழர்களை சொல்லலை. எந்த இது எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அது அரசியல் ரீதியாக இப்போ அப்படி தான் இருக்கும், அது வேறு. உடனே நம்ம ஸ்டாலின் என்ன பண்ணார்? தமிழர்களை திருடர்களாக சொல்லிட்டீங்களான்னு. ஏன்னா அவர் மிக தீவிரமாக இப்போ பிஜேபி எதிர்ப்பில் இருக்கார். வேறு வழியும் இல்லை. காரணம், சீமான் மிக தீவிரமாக சிறுபான்மை வாக்குகள் பெறுறதுக்கு போட்டியாக இருக்கார். அதனால் பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் பெறுவதற்கு திமுக மிக தீவிரமாக தான் இருக்கும். மோடி ஒன்று சொன்னாலும் அது வேறு பிரச்சனை பெருசாக தான் பண்ணும். அதுதான் அரசியல். அப்படி இருக்கும்போது இப்போ காங்கிரஸ் கமிட்டி என்ன பண்ணியிருக்கு? தமிழக பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட போகிறதா சொல்லியிருக்கு. இப்போ இது தமிழகத்தை இருக்கிறதா சொல்கிறது வேறு, தமிழக மக்களை குற்றம் சுமத்துவது வேறு. பல விஷயம் இருக்குது. மோடி ஒன்று சொல்ல, அதுக்கு எதிராக திமுக ஒன்று சொல்ல, அது அரசியல் வேறு மாதிரி போகும்போது காங்கிரஸ் கட்சியினர் நானும் இருக்கேன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க? இப்போ பிஜேபி அலுவலகத்தை முற்றுகையிட போகிறேன்னு இருக்காங்க. ஆனால் ஒன்று, அதுக்காவது சத்தியமூர்த்தி பவனில் நடக்கிற மாதிரி கோஷ்டி மோதல், சட்டை கிழியறது, அடிதடி அப்படிலாம் இல்லாமல் வருவாங்களான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 2-3 கோஷ்டியாவது ஒன்றா வருவாங்களான்னு பார்க்கணும். ஆனால் அண்ணாமலை மிக சிறப்பாக சொன்னார், வர்றவங்களுக்குலாம் நாங்கள் சாப்பாடு போடுறோன்னு. அது தனி. ஏன்னா இப்போ மோடியுடைய பேச்சுக்கு எதிராக ஸ்டாலின் ஒரு எதிர்வினை ஆற்றி சில விஷயங்கள் செய்ய வாழும் காமராஜர்னு இப்போ கிட்டத்தட்ட சொல்லிட்டாங்க. ஏன்னா செல்வ பெருந்தக என்ன சொன்னார்? தமிழகத்தில் நாங்கள் சீட்டு நாங்கள் கேட்குற லெவலுக்கு வரணுன்னே இளங்கோவண்ணா கிளியராக சொன்னார். பாருங்கள், இப்போ நடக்கிறதே காமராஜர் ஆட்சி. ஆக மொத்தத்தில் வாழும் காமராஜராக ஸ்டாலின் இருக்கிறதுனால அவர் ஆட்சியில் எதையுமே யாரும் சொல்லிடக்கூடாது, பிஜேபி விஷயத்துலேருந்து எதுவுமே பதில் வரக்கூடாது என்று மிக தீவிரமாக திமுக மகளிர் அணி, இளைஞர் அணி, தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தை விட வேலை செய்கிறார்கள் காங்கிரஸார் என்பதுதான் எனது கருத்து. அவங்களாவது அவங்க மேலிடத்துக்கிட்ட கருத்து வாங்கணும். இவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இவங்க ஏன்னா இந்த குவாசி கவர்மெண்ட் மாதிரி குவாசி டிஎம்கே, அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.